இந்த தேவைகளுக்கு என்ன செய்யறது? அங்கே வாங்கி இங்க கொடுத்துடலாம், இவங்கிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துடலாம், ஆனாலும் பத்தாதே அப்படின்னு உங்க பொருளாதாரத்தை குறிச்சு குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இவங்க போகும்போது சோர்ந்து போயிருவாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து அனுப்பணும்னு தம்முடைய சீசர்கள்ட்ட கேட்கிறாரு. உடனே பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே 200 காசு இருந்தா கூட இவங்களுக்கு தேவையான அப்பம் வாங்க முடியாதே அப்படிங்கிறார். பக்கத்துல இருந்த அந்திரேயா சொல்றாரு, இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை என்கிட்ட கொண்டு வாருங்க. சீசர்கள்லாம் அப்படியே யோசிச்சு போறாங்க, 5 அப்பமும் எப்படி 2 மீனும் எப்படி பத்தும்? ஆனாலும் இயேசு அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து கொடுத்தாருங்க. 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அதுல திருப்தி அடைந்தார்கள் இருக்குது. பல நேரத்துல நம்ம போடுற கணக்கு வேற, ஆண்டவர் போடுற கணக்கு வேற. ஆனா ஒண்ணு, நம்முடைய சூழ்நிலைய ஆண்டவர் இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா, நம்மிடத்துல இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே இதை நீங்க ஆசீர்வதிங்கப்பான்னு சொன்னா, நம்முடைய கணக்குகளுக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்ககிட்ட இருக்கிறத ஏசப்பாட்ட கொடுத்து, ஏசப்பா இதை ஆசீர்வதிங்க, இதை பெருக செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் திருப்தி ஆகிற அளவுக்கு, என்ன சொல்லணும்னா நீளம் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய கரங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். சந்தோஷமா இருப்பீங்க. God bless you.